ஹலோ ஹலோ மாறன் கேக்குதா? மாறன் சரிடியா? MCA जिंदाबाद 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 MCA जिंदाबाद 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 आर्med एसोसिएशन जिंदाबाद 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 आर्med एसोसिएशन जिंदाबाद 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 वर्कर सिटी जिंदाबाद 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 इनकलाब जिंदाबाद जिंदाबाद जिंदाबाद। थैंक यू कॉमरेड। கம்ரேட்ஸ், இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நம்முடைய எம்சிஏ சங்கத்தின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். கம்ரேட்ஸ், இந்த மாதம் 3 தோழர்கள் பணிபுரிய பெறுகிறார்கள். ஜெயலட்சுமி சங்கரன் மேடம் SAO ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வந்தோம். மேடம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ அடுத்த மாதம் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்முடைய கல்யாணராமன் சார் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர். அடுத்து கீதாபாய் மேடம் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர். ஆகிய 3 தோழர்கள் எங்களுக்கு பணிபுரிய பெறுகிறார்கள். ஸோ இந்த 3 தோழர் இன்னைக்கு கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த 2 தோழர்களுக்கும் வாழ்த்து விதமாக நம்முடைய சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படும். தோழர் கல்யாணராமன் அவர்களுக்கு சால்வை அளிக்க தோழர் பாலுசார் அவர்களை அழைக்கலாம். Long live Kalyanaraman! Long live, long live! 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 தோழருக்கு ஷீல்ட் வழங்க நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியின் உறுப்பினர் தோழர் கிருஷ்ணகோபால் அவர்கள். தேங்க்யூ. அடுத்து கீதாபாய் மேம் அவர்களுக்கு சால்வை அளிக்க உமா மேடம் அவர்கள். Long live Kame Gidabhai! Long live, long live! Kame Gidabhai! Long live, long live! Long live 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 Kame Gidabhai! Long live, long live! சால் எல்லாம் போட்டு போட்டோ எடுக்கிறீங்க. தோழருக்கு ஷீல்ட் வழங்குவதற்கு நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியின் உறுப்பினர் அனிதா மேடம் அவர்களே இருக்கிறோம். தேங்க்யூ சார். சந்தோஷ் சார் போட்டோ எடுத்துங்க சார். சந்துரு காம்ரேட்ஸ், நம்முடைய எம்சிஏ சங்கத்தின் சார்பாக இந்த பணிவகுப்பு பெறக்கூடிய தோழர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் கல்யாணராமன், கீதாபாய் மேடம் 2 பேர் கூடயும் பணிபுரிந்த அனுபவம் எனக்கு இருக்கு. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒற்றுமைகள் இருக்கு. வேற வேறு இதில் தனித்தனியாக ஒர்க் பண்ணியிருந்தாலும், வேற ஒரு விங்கில் வேற ஒரு செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் 2 பேருக்குமே பல ஒற்றுமைகள் இருக்கு. முக்கியமான ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே இளமையானவர்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது பெரியார் பில்டிங்கில் எப்படி பார்த்தேனோ இன்னைக்கு 2 பேரும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அதே போல் எப்படி கீதாபாய் மேடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியார் பில்டிங்கில் ஃபேமஸ் ஆனவர்கள். அதே மாதிரி கல்யாணராமன் சார் 2ஆம் ஃப்ளோர் ஆஃபீஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காம்ரேட் அவர். நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது அவர் பழைய ISC அங்கே விங்கில் எந்த சீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ இன்றைக்கி அவர் ரிட்டையர் ஆகும்போது அந்த சீட்டை ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸோ அவருடைய நம்முடைய தொடர்பை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சிறந்த ஒரு கேரம் போர்டு பிளேயரும் கூட தோழர் கல்யாணராமன். ஆமாம், அதே மாதிரி கீதாபாய் மேடம் எந்த சீட்டில் எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணாலும் மிக சிறப்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிறப்பாக ஒர்க் பண்ணிய ஒரு தோழர். அதே மாதிரி கடைசியில் ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா மேடம் வெல்ஃபேர் செல் லாஸ்ட் 3 இயர்ஸாக வெல்ஃபேர் செக்ஷனில்
ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணிக்கூடிய ஒரு தோழர். வெல்ஃபேர் செக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஸோ இந்த தோழர்களை வாழ்த்தி பேசுவதற்காக முதலில் நம்முடைய தோழர்கள் 2 பேரும் நாளிலிருந்து பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக தோழர் பாபு சார் அவர்களே அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஓரளவுக்கு வந்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் தானே மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். கல்யாணராமன் நல்லா தெரியும். அங்கே ஒரே ஃப்ளோரில் இருந்துக்கிறோம், ஒரே செக்ஷன் இருந்துமா, பக்கத்து பாலில் இருந்துக்கிறோம். அது நல்லா சப்ஜெக்ட், வெரி நைஸ் மேன். நம்ம ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாஃப்ட் ஸ்பீக்கிங் அண்ட் ஆல்சோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே இன்டிமேட்டாக தெரியும். கல்யாணராமன் செக்ஷனில் யாரும் நம்ம ஆஃபீஸ் பற்றி எல்லாரும் எல்லாம் தேவையான அளவுக்கு டு தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி ஆஃபீஸ் எல்லாருமே சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க. மேடம் எனக்கு தெரியும், ஆஃபீஸ் தெரியும். செக்ஷனோ மற்ற எப்படி அதோட செக்ஷனில் குரூப்லேயோ இருந்ததில்லை. ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு அவர் திருமார்கள்ட்ட இன்றைக்கி பாலமுருகன் தானே இவரும் ரிட்டையர் சொல்லியிருக்காரு. அடுத்த மாதம் தான். சரி. ஸோ ஆஃபீஸில் இருந்து ரிட்டையர் ஆகுறதுன்றது ரிட்டையர் ஆக மட்டும் இல்லை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வரும்போது நல்லா இருக்கும் லைஃப். இப்போ நாங்கள்லாம் வந்து ஆக்சுவலி எனக்கு 71 முடிஞ்சிடுச்சு. ஸ்டில் 71 ஸ்டில் ஐ டோன்ட் ஃபீல் ரிட்டையர்டுன்ற போல. அது மேலே உங்களை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அவங்களுக்கு ஒரு இருக்கும், அதெல்லாம் இன்வால்வ் பண்ணிங்க. ரொம்ப மணிக்காகவோ இல்லை ஸ்ட்ரெயினுக்காக இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக டு ஸ்பெண்ட் யுவர் லைஃப் எனி சர்வீஸ் விச் யூ லைக். விசிட்டிங் டெம்பிளோ, விசிட்டிங் ஏதோ ஒரு இடத்துல, இல்லை புக்ஸ் ரீடிங்களோ, ஏதோ உங்கள் சாய்ஸ், இல்லை அப்புறம் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸோ எதுலையாவது ஒன்று ப்ளீஸ் இன்வால்வ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அதுதான் நம்மளை இட் வில் கீப் அஸ் என்கேஜ்டு, யங்கு, எனர்ஜெட்டிக். அதுதான். அதில் மட்டும் சந்தேகமே வேண்டாம். சம்பாதித்து போன பிறகு ஃபினான்ஷியலியோ மற்ற ஹெல்த் ரீசனோட வி ஆர் ஆல்ரெடி ஓகே, சாரி, நல்லா தான் இருக்கிறோம் எல்லாமே. ஸோ ஐ விஷ் both retiring comrades happy, healthy, retired, long life. தேங்க்யூ சார். அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு ஏஓ சங்கத்திலிருந்து நீலாவரம் அவர்களை அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் கூட்டம் கம்மி தான். தோழர் பாபு சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் நிறையா வரணும். இது வந்து நான் சொல்ல பிஏடி நடிகர் சாரே சொன்னாங்க, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட வரலன்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் வந்து என்ன தோழர்கள் சொல்லிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னதாக போன மாதம் வந்து தகவல் வந்தது எனக்கு. அதனால வந்து என்ன பண்ணால் இவங்க வந்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தக்கூடிய அந்த பிரிவு உபச்சார விழா, அதுலேயும் வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூட்டம் வந்து அந்த 7வது மணி வந்து ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ இந்த பிரிவு உபச்சார விழாவிற்கு வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வந்து மறுபடியும் இந்த கூட்டத்தில் வைத்து, இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் வந்து இங்கே ஜெயலட்சுமி மேடம் வந்து மதுரையிலேருந்து அவங்க வந்து ஓய்வு பெறுறாங்க. இங்கே ஓய்வு பெறும்போது தோழர் வந்து கல்யாணராமன் வந்து எனக்கு வந்து அந்த காலத்தில் கேப் செக்ஷனில் இருக்கும்போது நான் பக்கத்தில் கேஷ் செக்ஷனில் இருந்தேன். கேஷ் 8 நினைக்கிறேன். இன்னும் அந்த நம்பர்லாம் ரெண்டாக இருக்கும். கேஷ் 8 and 18 இன்னும் ரெண்டாக இருக்கும். கேப் 2 and 15 அது வச்சு பண்ணி வச்சுருப்பாங்களா தெரியாது எனக்கு. பக்கத்து செக்ஷனில் தோழர் வந்து நான் 92ல் இந்த அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஆடிட் வரும்போது வந்து ஆடிட்டராக வரும்போது வந்து பக்கத்து செக்ஷனில் தோழர் கல்யாணம் பண்ணியிருந்தார். மிக நல்ல உழைப்பாளி, நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு தோழர். அன்றைக்கி நான் பார்த்தது வந்து பட் ரொம்ப நாள் கழிச்சு
தான் வந்து ரீசெண்டாக வந்து முதல் நாள் வந்து மீட்டிங் ரிட்டையரிஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் நான் கீதாபாய் தோழர் கல்யாணராமன் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் நானும் அப்கோர்ஸ் கல்யாணராமன் பார்க்குறேன். அந்த காலத்தில் பார்த்துலேருந்து நடராஜன் சொன்னது கொஞ்சம் நான் வந்து மாறுபடுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஆனால் கீதாபாய் வந்து மாறல. கீதாபாய் வந்து அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க. எப்பொழுதுமே சொல்ற மாதிரி எப்போதுமே நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த நம்ம உழைக்கும் வர்க்கம் இந்த ஐஐடி டிபார்ட்மெண்ட்டை வந்து வலுப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் வர்க்கம் வந்து நம்ம அவங்க வந்து மிகவும் நம்ம டியூ டு கம்பல்ஷன் ஆர் டியூ டு ரெனோவேஷன் வந்து நம்ம ரிட்டையர் ஆகி போகிறோம். இருந்தாலும் நமக்கு வந்து இவங்களுடைய சர்வீஸ் என்பது எப்போதுமே வந்து புதுசாக வந்தால் கூட நான் வந்து புதுசாக ஜெனரேஷன் ஆர் வந்தால் கூட என்ன சொன்னால் it will take some time. The gap will probably take some time. But as on date வந்து ரிட்டையர் ஆகி போகும்போது அது வந்து ஒரு அலுவலகத்துக்கும் சரி நம்மளுடைய தோழர்களுக்கும் வந்து ஒரு இழப்பாக தான் இருக்கும். அந்த லேடிஸ் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கும் ரொம்ப கூட இருந்தவங்களும் சரி. அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் வந்து அபிஷேகம் பார்க்கும்போது அந்த இழப்பு என்பது எல்லாருக்கும் இருக்கும். பட் anyhow, this is time to take rest from the official work. As பாபு சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து we should always keep us engaged. அந்த இவங்களை பார்த்தா வந்து இதெல்லாம் வந்து இவங்க நமக்கு வந்து சொல்லி தருவாங்க நிறையா. அந்த அளவுக்கு வந்து கீதாபாய் எப்போதுமே நான் வந்து ரொம்ப நாளும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட அந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் தி சர்வீஸ் மைண்ட் இதெல்லாம் தான் வந்து அவங்கள்ட்ட நான் பார்த்து வியந்த மிகப்பெரிய விஷயங்கள். அது எப்போதுமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் வந்து நிறையா வந்து பார்த்து வியந்து நம்ம வந்து அசிலேட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு எது பார்க்கணும் கீதாபாயிட்ட பார்த்து இந்த இதுதான் வந்து என்னோட இது வந்து பார்த்தது உங்களோட அந்த எனர்ஜி வந்து நீங்கள் சொன்ன அந்த 30 வயசுலேயும் இந்த எனர்ஜி 25 வயசுலேயும் இந்த எனர்ஜி இன்றைக்கும் ஓய்வு பெற இன்றைக்கு கூட அந்த எனர்ஜிங்கிறது இருக்குது. இதை பார்த்து நம்மெல்லாம் வந்து நிறையா வந்து கற்றுக்கணும். இந்த விஷயத்தை தான் நான் வந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக இவங்களை பார்த்து வியந்து இவர்களுக்காக நான் வந்து எப்போதுன்னா இவங்க வந்து தே ஷுட் லீட் அ ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் என்று வேண்டிக்கொண்டு இந்த என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய தோழர் ரவிச்சந்திரனை வந்து சின்ன மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு கல்யாணராமன் சார் அழைக்கிறேன். ஒரு நிமிஷம் ரவிச்சந்திரன் சார்பாக பாஷா நீங்கள் அவர் உட்காந்துருக்காரு. நடராஜன் நீங்களும் ரெண்டு இருக்கு. சரி கட் பண்ணி கூட கட் பண்ணி அவங்க பண்ணுவாங்கப்பா. நீ இருப்பா விட்டா நீ எடுத்து மாலை போட்டுருவோம். இருக்கு அவ்வளோதான். இது மாலை இருப்பா. சரி நடராஜன் கொடுத்தா நீங்க இருக்கு அப்படியே இருக்கு மாலை நடராஜன் இருக்கு எல்லாம் ஒன்று. ஆமாம் எல்லாம் ரவி சார் உட்காரப்பா. அடுத்ததாக கீதாபாயை கொஞ்சம் இங்கே வரைக்கு அழைக்கிறேன் ப்ளீஸ். கீதாபாய் ஷாலுக்கு அவங்க டாக்டர் அம்பிகா கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க. ஷால் போங்க. நீ போடுப்பா. ரவிதான் ராதாகிருஷ்ணன் வா போடு வாங்க அப்படியே
ஒரு பிரதட்சணம் சுத்தமா இது. அப்படியே மேலே போட்டு அவ்வளோதான். தேங்க்யூ. கூட கூட சரி சரி போயிட்டோமா? பேசுகிறோம் கேட்கணும் பேசல. தேங்க்யூ காம்ரேட்ஸ். தோழர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. தோழர் அதே மாதிரி தோழர் ரவிச்சந்திரன் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய வெங்கட்ரமணி சார் ரிட்டையர்டு எஸ்ஏஓ நம்முடைய ஒவ்வொரு மாத அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காரு நமக்காக வந்து. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு மரியாதை செய்ய மறந்துட்டேன் சார்னு சொல்லி நம்முடைய ரவிச்சந்திரன் சார் வந்து இப்போ அவருடைய சார்பாக ஒரு சின்ன அவருக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னாரு. அதை தோழர் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பரவாயில்ல சார் வாங்க. தோழர் ரவிச்சந்திரன் சார்பாக தோழருக்குமா மாலை அனுப்பிக்கிறோம். இந்த அங்கே எப்படி எப்படி பிரபா எப்படி வந்து தேங்க்யூ காம்ரேட்ஸ். உள்ள ஒரு பேக் உள்ள தேங்க்யூ காம்ரேட்ஸ். அடுத்து அவங்க நம்ம கீதாபாய் மேடம் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தேர்தல் தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு டென்ஷனான சுச்சுவேஷனுக்கு நடுவில் நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த தேர்தலில் நம்முடைய எம்சிஏ வேட்பாளர்கள் 10 பேர் இருக்கும். மேடம் ஒவ்வொரு சீட்டாக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இங்கே ஆடிட்டில் மட்டும் பண்ணாமல் அக்கௌண்ட்ஸில் ஒவ்வொரு செக்ஷனாக ஒவ்வொரு சீட்டாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க. மேபி நம்ம தோழர்கள் அவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிச்சதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். மேடம்க்கு எங்களுடைய கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய ஏஓ சங்கத்தின் செயலாளர் மேடம் ரமா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கொஞ்சம் பிடிக்காதுங்க. ஓகே. அவங்க நீலா மேடம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட்டம் வரணும். பட் கொஞ்சம் பரவாயில்ல. நமக்கு எப்போவுமே வந்து நம்ம பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் தான் கை கொடுக்குறாங்க ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். அனைவருக்கும் நன்றி. கல்யாணராமன் சார், நான் கேட்டேன், நடராஜன் சொன்னார் அவர் எல்டாம்ஸ் ரோடு தான் நிறைய இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் அவர்கிட்டே கேட்டேன். நானும் அவரும் கேஸ் 2ல் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஆடிட் சர்டிஃபிகேட் சீட் அவர் ரொம்ப சின்சியராக அவரோட சீட் ஒர்க்காக அது பாட்டுக்கு ப்ராம்ப்டாக போயிட்டே இருக்கும், க்ளீனாக போகும். அவர் கல்யாணராமன் இருந்துட்டாருன்னா அந்த செக்ஷன் ஒர்க்கே கவலை இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கர். அது தவிர அவருக்கும் எங்களுக்கும் என்னென்னாக்கா, அவர் என்னுடைய பெண்ணுடைய டான்ஸுக்கு ரொம்ப தீவிர ரசிகர். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு கேட்டுருப்பார். அதில் ஒரு கூடுதலாக அடிஷ்னலாக ஒரு நன்றி. கீதாபாய் மேடம் பெரியார் பில்டிங்லேருந்து நம்ம பழக்கம் இல்லையா மேடம், அவங்க வந்ததுலேருந்தே தெரியும். எங்களுக்கெல்லாம் ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன் அவங்க ஃபேமிலியே. அவரும் அவரோட இணையரும் சேர்ந்தே வருவாங்க. எங்கேயா இருந்தாலும் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்க முடியும். நம்மளுடைய அசோசியேஷன் மீட்டிங்னா அவர் வந்து நிற்பார். மேடம் போயிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க இணைந்தே வந்து எல்லா இடங்களுக்கும் வரக்கூடியவங்க.
இன்றைக்கி வந்து சொசைட்டிக்காக இவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிடணுன்ற அவசியமே இல்லை. ஒரு இடத்துல அந்த இடத்துல சர்வீஸ் தேவைன்னா அவங்க வந்து நிற்பாங்க. நாங்கள் வந்து AMG 2ல் வந்து கொஞ்சம் அந்த கொரோனா டயத்தெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க சீட் ஒர்க்கை அவங்க செக்ஷன் ஒர்க்கை க்ளீனாக செய்வாங்க. இந்த மாதிரி அந்த லோயர் லெவலில் அவங்கவுங்க வேலையை க்ளீனாக செய்யும்போது தான் நம்மளால் ஒரு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த பாராட்டுகள். ரெண்டாவது, இவங்கள கடைசியில் இந்த வெல்ஃபேர் செல்லில் அவங்கள போட்டதை நான் நிஜமாகவே அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பாராட்டுறேன். ஏன்னா யாருக்கு எந்த இடத்துல எப்படிப்பட்ட வேலையை வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போட்டது. அந்த மாதிரி இடம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா நிறைய பேரோட மிங்கிளாக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் அவங்க அவ்வளவு அரவணைச்சாங்க. அது வந்து அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்னோடய ஃபோட்டோ போடுவாங்க, அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ போடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே அவங்கள அரவணைச்சு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அன்னபூர்ணி மாதிரி ஆஃபீஸ்க்கே வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அன்றைக்கி நான் வந்து வரல. ஏன்னா அன்றைக்கி வந்தால் இன்றைக்கி வர முடியாதுன்னு அன்றைக்கி வராமல் விட்டேன். அப்புறம் அன்றைக்கி வந்து என்றைக்குமே அவங்க வந்து ரொம்ப தன்னை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்ன இருந்தாலும் தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. அன்றைக்கு அந்த பொங்கல் போதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்டகாசமாக வந்தாங்க. அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். எந்த ஏஜ்லேயும் நம்ம போதும்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் கொஞ்சமாவது எப்போ தொய்யும் போதெல்லாம் இல்லை நம்ம நல்லா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு அவங்கள நினச்சா போதும். இன்னைக்கு கூட நான் அவங்கள கேட்டேன், எங்கேயாவது அப்படியே முண்டக்கண்ணி அம்மன் அப்படியே இறங்கி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஏரியாவிலேருந்து வரவங்க மேடம் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நாங்கள் ஏதோ பெரிய ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்க மேடம். அவங்க திரும்பி வரணும், ஆனால் கொஞ்சம் நல்லா உடம்பை பார்த்துட்டு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஏன்னா உங்களோட சர்வீஸ் வந்து எல்லாருக்குமே தேவையாக இருக்கும். அவங்க பொண்ணு வந்து ஃபாரினில் ஒரு அசைன்மெண்ட்டில் இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு எங்கள் இந்தியாவிலே அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவன் பேரன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு எல்லாருக்கும். அவங்களோட கூடவே இருப்பான், எல்லாருக்குமே தெரியும். 9th படிக்கிறான். இன்றைக்கி பாட்டிக்காக லீவ் போட்டு வந்திருக்கான். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள்லாம் அந்த AMG 2ல் இருந்தபோது பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த விங்கில் வந்து ஒரு குரூப் ஆஃப் இருந்தாங்க. அவங்களும் ஒரு லேடி தான். அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கார் உண்டு. அதில் வந்து அவங்க பசங்கள்லாம் லஞ்சில் வருவாங்க, அந்த ரூம்லேயே தூங்குவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் மேடம்க்கு ஒரு சின்ன அந்த நேரம் இந்த பையன் சின்னவனாக இருந்தான். ஸோ இவனை வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணணும், போகணும், லஞ்சுக்கெல்லாம் போக வேண்டியது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. போக வேண்டியதாக இருந்தது. அப்போது சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. ஆனால் கூப்பிட்டு இவங்களை வந்து அவங்க ஒரு பாஸ் பண்ணுறாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் போகிற வர அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் சொல்லுவோம், விடுங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே பெனிஃபிட்டை வந்து தான் அனுபவிக்கும் போது இன்னொருத்தர் அனுபவிக்கும் போது தடையாக இருக்கிற அந்த அங்கே வந்து ஆணோ பெண்ணோ கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க வந்து முகம் மாறிடுது. அந்த மாதிரி நிறைய, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் கடந்து இன்றைக்கி 2 பேரும் ஜெயலட்சுமி சங்கரன் அடுத்த மாதம் வரதுனால அவங்க இருக்கும்போது பேசலாம். அவங்களுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பாங்க. இங்கே சென்னையில் சில ரிவ்யூவில் இருந்தாங்க. VRS கொடுக்கும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இங்கே பார்த்தோம், கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் அதுக்கு தான் உங்ககிட்டலாம் உங்ககிட்டலாம் சொன்னால் எதாவது கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க, நான் தீர்மானம் பண்ணிவிட்டா கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. பட் VRS பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணோம். நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்து கேட்டுட்டு தன்னுடைய இதை வித்ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் சூப்பர் ஆனிவேஷனில் ஒருத்தர் ரிட்டையர் ஆனார். அவருக்கு நன்றி, அவர் இங்கே தான் இருக்கார். பட் இன்றைய காலகட்டத்தில் வந்து யாராவது அதுவும் முக்கியமாக லேடிஸ் யாராவது VRS போகிறாங்கன்னா கொஞ்சம் கேட்போம், ஏன் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை கண்டென்டட், எனக்கு போதும், இதுக்கு மேலே வரலாம், எனக்கு எக்ஸ்ட்ரா தான், எனக்கு வந்து வேறு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, இல்லை ஏதோ செய்யணும் அப்படின்னா நாங்கள் வாழ்த்தி இப்போலாம் அனுப்பிடுறோம். ஏன்னா இங்கே அவ்வளோ நெருக்கடி இருக்கிறதுனால VRS போனால் வாழ்த்துறோம். ஸோ இன்றைக்கு ரிட்டையர் ஆகிற எல்லாருமே வந்து நல்ல நீண்ட நெடிய ஹெல்த்தியான லைஃப் அவங்களுக்கு அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் இது கீழே வந்துருக்கு. தேங்க்யூ மேடம். அடுத்து தோழர்களை வாழ்த்தி பேசுவதற்கு சித்ரா மேடம் அவர்களை அழைக்கிறேன். அப்படியே இருக்கட்டுமா சார்? பரவாயில்லையா? அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகேவா? கேக்குதா? அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று
ரிட்டையர் ஆகிற போகிற 2 பேருமே நடராஜன் தோழர் அவர்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப ப்ளசன்ட் பர்சன்ஸு. சிலர் தான் அந்த மாதிரி இருக்க முடியும், ஓகேயா, எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி. அந்த வகையில் பார்த்தா தோழர் கல்யாணராமனும் கீதாபாய் அவர்களும் எல்லாரோட மனசையும் கவர்ந்தவர்கள். ஆக்சுவலாக வந்து இவங்களை பற்றி மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணுங்கிற ஆவலில் தான் வந்து உட்கார்ந்துருந்தேன். ஆனால் எல்லாருக்கும் மனசில் இருக்கும், சில நேரம் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருந்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மேம் வந்து கல்யாணராமன் சார் கூப்பிட்டப்பையும் வந்து பழக்கம் இல்லையோ அவர் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக எல்லா லேடிஸும் அசம்பிள் ஆகிட்டோம் அவர் கொடுத்த ஹோஸ்ட் பண்ண விருந்துக்கு. அதே மாதிரி கீதாபாய் மேடம் வந்து கூப்பிட்டப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அவங்க எப்படி டெய்லி வந்து ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய யுனிக்காக காமிச்சிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களோட ஃபீஸ்ட்டும் கண்ணப்படான ஃபீஸ்ட்டு தான். அது நம்ம ஆஃபீஸில் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போது இருக்கிற நிலமையில ஆஃபீஸ் வரதை விட ரிட்டையர்மெண்ட்டு தான் ஆக்சுவல் ஃபீஸ்ட்டு, பெரிய செலிப்ரேஷன். அது தட் இஸ் அப்பார்ட். பட் ஒருத்தங்க கூப்பிட்டு எல்லாரும் வராங்கங்கிறதுக்கு வந்து கூப்பிட்றவங்களோட மனசை பொறுத்து இருக்குது. இவங்களுக்கு ஆஃபீஸில் இருந்தவங்க மட்டும் இல்லை, கடைநிலை ஊழியர்கள்லேருந்து நேற்றுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏஜியாக இருந்தவங்க ரிட்டையர் ஆகி ஆஃபீஸை விட்டு போன அம்பலவாணன் சார் முதற்கொண்டு இவங்களோட இதுக்கு இன்விடேஷனுக்கு வந்திருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படி ஒரு விழா கோலம் மாதிரி இருந்தது. இது உண்மையிலே இவ்வளோ தூரம் யாருக்கும் அமைஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க மனசு, கூப்பிட்றவங்களோட மனசு அது நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரி, அவ்வளோ எல்லாரோட மனசையும் சம்பாதிச்சிருக்காங்க, மக்களை சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்ச ஹீரோயின் இன்னைக்கு அலுவலக இதிலேருந்து தான் ஓய்வு பெறுறாங்க. ஆனால் நிச்சயமாக அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அவங்க அந்த இடத்தையே பிரைட்டன் ஆக்கிடுவாங்க. அது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். சாரும் அதே மாதிரி ரமா மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்களோட பொண்ணோட டான்ஸுக்கு அவர் பெரிய ஃபேனு, எப்பயும் அது நல்லா இருக்குன்னுலாம் சொல்லுவாருன்ட்டு. எனக்கும் ஒரு சில ஸ்கிட்லாம் நான் ஆக்ட் பண்ணும்போது முன்னப்பின்னா பெரிய பழக்கம் இல்லைன்னா கூட பார்க்கும்போதெல்லாம் இது நல்லா இருந்தது அப்படின்றாங்க. அந்த மாதிரி மனசுலேருந்து ஒருத்தரை பாராட்டணும். நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட அந்த ஒரு 4 வார்த்தையை ஷேர் பண்ணுறதுல அடுத்தவங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்குங்கிறத நம்ம உணர தவறிடுறோம். இல்லாட்டினா அதை பழக்கிக்காமல் இருக்கிறோமா என்னான்னு தெரியல. பட் அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன சந்தோஷம் நம்மளால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னா அதை தாராளமாக கொடுக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ஸு. அதே மாதிரி கீதாபாய்க்கு எப்படின்னா லேடிஸ்னாலே ஒரு 4 லேடிஸ் சேர்ந்துட்டாலே உடனே அப்படி இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். உடனே எப்படி இருக்காங்க வீட்டிலன்னு கேட்போம். அடுத்தபடியாக அடுத்த ரவுண்டு என்னன்னா வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஓராமான்னு அழுதுகிட்டு அப்படியே பேசி எல்லாம் ஒரு இறுக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்தில் அவங்கள தெரியும், ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு இப்படி ஆச்சுப்பா அப்படி ஆச்சுன்னு எப்பயுமே குறை சொன்னதே கிடையாது. அது அவங்களோட உயர்ச்சிக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அஸ் அ லேடி ஐ ஹாவ் டு கிளாப் ஹர் அ லாட். அத்தனை எவ்வளோ இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அந்த சிரிப்பு சந்தோஷத்தை மட்டுமே ஷேர் பண்ணணும். துக்கத்தை ஷேர் பண்ணோன்னா நம்மளுக்குன்னு வேண்டப்பட்டவங்கக்கிட்ட மட்டும் சொல்லி அதை இது பண்ணிக்கலாம். ஆனால் யூ ஷேர் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் மல்டிப்ளை இட்டுங்கிறது மேம் கிட்டக்க இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு சிரிப்பு சந்தோஷம் இது மட்டும்தான். அதனால தான் அவங்களுக்கு லேடிஸ்ன்னு இல்லாமல் ஜென்ஸுன்னு எல்லா வர்க்கத்தினரும் அவங்களுக்கு
அவங்கள வந்து ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சொல்கிற அது மாதிரி சொன்னால் எல்லாருமே ஃப்ரெண்ட் ஜோன். அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருக்கக்கூட இருக்காது. அப்படி பேசுகிறது கூட யோசிப்போம். பட் இப்போ கேஷுவலாக இருக்கிற மாதிரி அவங்க எப்பயுமே கீதா பாய்னு வச்ச மாதிரி வைக்கிறதுக்கு பதில் அவங்க வீட்டில் கீதா கேர்ள்னு வச்சுருக்கலாம். அதே கேர்ள் ஆட்டிடியூடை என்றைக்கும் இளமையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது கடவுளோட அருளால் எப்பயும் இருக்கட்டும்னு அவங்களுக்காக 2 பேருக்காகவும் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சு உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ மேடம். சித்ரா மேடம் எப்பயுமே சிறப்பாக பேசக்கூடிய ஒரு தோழர். அவங்க நல்லா பேசுகிறீங்களே மேடம், அசோசியேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். நான் வேணால் பேசுகிறது நிறுத்துறேன் அப்படின்னாங்க தவிர அசோசியேஷனுக்கு வரமாட்றாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ காமரேட்ஸ். அப்புறம் ஒரு சின்ன இஷ்யூ, நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இஷ்யூ. அது ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீஃப் பண்ணிடுறோம். நம்முடைய கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தோழர்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீப காலத்தில் இப்போ போய் பார்த்தோம்னா ஸ்டோர்ஸ்குள்ளே அந்த 3 தோழர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸ்டாக் எதுவுமே கிடையாது, பொருள்கள் எதுவுமே கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக 2013 5 இயர்ஸ், அந்த போர்டோட டேர்ம் வந்து 5 இயர்ஸ். 2013 2023 வரைக்கும் அந்த 10 வருஷத்தில் 2 போர்டு அங்கே இருந்தாங்க. அந்த போர்டோட அந்த 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால ஸோ அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுனால என்னாச்சுன்னா, இப்போ நம்முடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டேட்டு. ஸோ அது நம்மளே வந்து ஆஃபீஸர்ஸ் அங்கே வந்து கூப்பிட்டு எலெக்ஷன் நடத்திட்டோம் நம்ம. பட் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ என்ன அங்கே பிரச்சனைனா, இப்போ வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போர்டு இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்க இதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் எவ்வளோ ஸ்டோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டைம் தான் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ அது வரைக்கும் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறதுக்காக அதில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் தான் வந்து அதோட மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறாரு. அங்கே கடந்த 10 வருஷம் அந்த 2013 2023 வரைக்கும் அங்கே இருந்த போர்டு தான் வந்து அங்கே எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ மார்ஜின் வச்சு விற்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. அந்த போர்டு தான் டிசைட் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய அந்த பாரிஸ் கார்னர் மாதிரி ஏரியாக்களில் போய் எங்கே விலை தரமான பொருட்கள் எங்கே விலை கம்மியாக இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து அந்த ரேட்டில் இருந்து ஒரு 3% மட்டும் மார்ஜின் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தபோது பொருட்கள் நிறையா இங்கே இருந்துச்சு. நம்ம மக்களும் போய் அதை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணதுனால அவருக்கு ரூல் என்னென்னா, எந்த ஐட்டமாக இருந்தாலும் வெளி மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது, சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் வாங்கணும். ஸோ சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ரேட்டு கம்மி கிடையாது, நார்மலாக மார்க்கெட் ரேட்டு தான் அங்கே விற்கிறாங்க. ரெண்டாவது அங்கே பொருட்களும் நிறையா கிடையாது. இப்போ அங்கே சக்கரை இல்லைன்னா அவர் சக்கரை இண்டன் போட்டு வைப்பார், 15 நாளைக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அவன் கொடுப்பான். ஸோ அது வரைக்கும் இங்கே ஸ்டாக் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அங்கே பொருளை வாங்கி இன்னொரு 3% வந்து மார்ஜின் வச்சு இங்கே விற்கிறதுனால பொருட்களோட விலை ஜாஸ்தியாகுது. ஸோ நம்ம மக்கள் போய் வாங்க மாட்டேங்கிறாங்க. அது வாங்காததுனால என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன டிசிஷன் எடுத்துட்டாருன்னா, யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதை நிறுத்திட்டார். பொருள் கெட்டு போயிடுது, நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறதை நிறுத்திட்டார். ஸோ இப்போ நம்ம போய் நம்மளுடைய எம்சிஏ சங்கத்தின் சார்பாக நம்மளுடைய டிஏஜி அட்மின் அவர்களை ஆடிட்டோன்னு சீனியர் டிஏஜி அட்மின் அவர்களை வந்து போய் மீட் பண்ணோம். அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம், இந்த 10 வருஷத்தை தவிர மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு எஸ்ஏஓவோ அல்லது வெல்ஃபேர் ஆஃபீஸரோ தான் அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்து அந்த ஒர்க்கை அவங்க போர்டு இல்லாத போது அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் எப்படி சொசைட்டியை நம்ம பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வரோமோ அதே மாதிரி ஸ்டோர்ஸையும் நம்முடைய எம்சிஏ சங்கமானது கண்டிப்பாக கொண்டு வந்துடும் காம்ரேட்ஸ். அடுத்து தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் தோழர் கோலியார் முரளி அவர்கள். அவரை கூப்பிடலாமா? நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சக தோழர்கள் இவங்க வந்திருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து கீதா மேடம் கொஞ்சம் மரியாதை செலுத்துக்காக வந்து வாங்க. இங்கே வந்து வாங்க, அப்படி இங்கே வாங்க. சாய் அவங்கள ஹெல்ப் பண்ண ஃபோட்டோ எடுக்குது உங்களை.
சூப்பர்பா இதான் எப்போ இருந்தாலும் ஹலோ இன்று ஓய்வு பெறும் நம்மளுடைய தோழர் 2 பேருமே ரொம்ப நெருக்கமானவங்க எனக்கு. கல்யாணராமன் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது அப்போது என் கூடவே ஜாயின் பண்ணார். எனக்கு அப்புறம் வந்தார். நான் ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதத்தில் அவர் ஜாயின் பண்ணார். அப்போது பெரியார் பில்டிங்கில் இருக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபஸ்ட் நல்லா அருமையான தோழர், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவர் கூட நல்லா பழக்கத்துக்கு ரொம்ப அருமையான இருக்கும். ஒர்க்கு நல்லா ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார். அதே நேரத்தில் வந்து எப்போ எது கேட்டாலும் உடனே எந்த நேரத்துக்கு எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள். நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்வார். அந்த மாதிரி ஒரு தோழர் அவர். என்னோட ரியலி ஐ வில் பி மிஸ்ஸிங் ஹிம் வெரி மச். அடுத்ததாக கீதா பாய், நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவங்களும் ஜாயின் பண்ணாங்க 94. அப்போலேருந்து நல்லா பழக்கம் எங்களுக்கு. குறிப்பாக எல்லாருமே அவங்கள பற்றி நிறையா பேசியிருக்கீங்க. அவங்ககிட்ட நிறைய வந்து விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய புக்ஸு படிப்பாங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து பயங்கரமாக டிபேட் பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலி பெருசாக ஒரு அரசியல்வாதி ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்துருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பெரிய அரசியல் லெவலுக்கு போயிருக்கணும். ஆனால் அவங்க போகலை. நிறைய சப்ஜெக்ட் ஆக்சுவலி அவங்க நமக்கு தெரியல. ஆனால் நிறைய சப்ஜெக்ட்லையும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசினாலும் அவ்வளோ அழகாக பேசுவாங்க அந்த சப்ஜெக்டில். நம்ம நினச்சிட்டு இப்போ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவங்க பேசுவாங்க. குறிப்பாக எனக்கும் அவங்களுக்கும் நிறையா வாதம் வரும். ஏன்னா நானும் அவங்களுக்கு பாலிட்டிக்கலி 2 பேருமே டிஃபர் ஆகும். நான் வேறு எதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவங்க வேறு எதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதில் பயங்கரமாக டிபேட் வரும். அந்த மாதிரி சில குணங்கள் வந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அவங்க இப்போ தான் வெல்ஃபேரில் வந்திருக்காங்க, வெல்ஃபேரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, யார் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நல்லா பேர் எடுத்திருக்காங்க. அவங்க எல்லோரும் 2 பேருமே நோய் நொடி இல்லாமல் அழகாக ரிட்டையர்மெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஜென்ரலாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே லைஃப் முடிஞ்சு போச்சு, 60 வயசு ஆகிட்டோம், நம்ம அவ்வளோதான், இனிமேல் லைஃப் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி தவறு. இனிமேல் தான் நம்ம லைஃபே ஆரம்பிக்கிறது. ஏன் கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு, ஃபேமிலிக்கு, அம்மா அப்பாவுக்கு, தங்கச்சிக்கு, அண்ணனுக்கு இதே மாதிரி வாழ்ந்து வந்துட்டோம். இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் லைஃப் பிகேன்ஸ் அட் 60. புக்கு கூட இருக்குது, 60 வயசுக்கு அப்புறம் லைஃபே ஆரம்பிக்கிறது. ஸோ இது பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஹாப்பியாக ரிட்டையர் என்ஜாய் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம். முடியலனாலும் அடுத்தவங்க தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலும் பண்ணாமல் கூட இருக்கலாம். So with this I conclude my discussion. Thank you very much. Let them happy retire. Thank you. காமெண்ட்ஸ் வேறு யாராவது பேசணும்னா பேசலாம். காமெண்ட்ஸ் பேச வரலாம். சசி வராரா? அக்கா பேசுவோம் சார். கூப்பிடுவோம். ஹலோ. ஓகே காம்ரேட்ஸ், நம்ம எங்களோட தலைவர் கோலியர் முரளி அவர்கள் வந்து ரிட்டையர் ஆக போகிறவங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணார். அது ஆக்சுவலாக அவருக்கே பண்ணிக்கிட்டு அட்வைஸ். அது இன்னும் ஒரு 7-8 மாதம் ரிட்டையர் ஆக போகிறார் எங்கள் தலைவர். சேர்த்து சொல்லிட்டார் அவர். ஸோ இந்த பணி ஓய்வு பெறக்கூடிய தோழர்கள் ஏற்புரை ஏற்பதற்காக தோழர் கல்யாணராமன் அவர்கள் அழைக்கிறோம். பேசுகிறீங்களா? நம்முடைய எஸ்ஏஓ சார் அவர்கள் பேசுவார். ஹலோ ஹலோ ஓகே ஹலோ ஓகே. ரிட்டையர் ஆனவர்கள் ஒருத்தர் வரல நினைக்கிறேன். இன்னும் 3 பேர் கேட்குறதா? ரிட்டையர் ஆன 3 பேருக்கும் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் தெரிவித்து போயிருந்தேன். இந்த 3 பேரில் எனக்கு மேடத்தை வந்து எதேர்ச்சியாக ஒரு மயிலாப்பூரில் ஹோட்டலில் காஃபி குடிக்கும்போது பார்த்தது தான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் நான் இப்போ பொதுவாக வள்ளீஸ்வரன் கோயில் வீக்லி 2 போகும்போது அப்போது அதில் எதேர்ச்சியாக பார்த்தது. நல்லா பேசினாங்க. பட் மெயினாக கல்யாணராமன் வந்து எனக்கு அந்த காலத்தில் 1994 ரொம்ப நல்லா தெரியும்.
ஒரே இந்த 3 லெட்டரில் அவரை பற்றி சொன்னால் ஜெம் ஆஃப் எ கேரக்டர். சரி, அவரை மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஆஃபீஸில் வந்து எல்லா ஒர்க்குமே ஸ்மூத்னா அவ்வளோ ஸ்மூத்தாக போகும். எந்த பிரச்சனையும் அவர் இருந்தது கரெக்டாக எதுவும் பெண்டிங் இல்லாமல் நீட்டாக வச்சுருவார். பக்கத்து செக்ஷன் தான் ஒர்க் பண்ணார் தெரியும். சங்கரன் செக்ஷனில் ஃபேஸ் செக்ஷன் கூட இன்ஃபேக்ட் அவர்கிட்ட டவுட்ஸ் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். மெயினாக பேசும்போதே தெரியும் அவரால் எவ்வளோ நைஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை போன்ற எல்லோரும் அவர் ஃபுட்பாத்தை பிரிண்ட் ஃபாலோ பண்ணி இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் விஷ் யூ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப் டு ஆல் த 3. கல்யாணராமன் சார், உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கீதாபாய், ஓகேவா? ஐ சல்யூட் ஆல். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. நான் இந்த ஆஃபீஸில் வந்து அரை கேள்வியாக தான் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ முழு கேள்வியாக போகிறேன். சந்தோஷமா? அப்புறம் எனக்கு இந்த ஆஃபீஸில் வந்து 4 டீச்சர், அதாவது குரு சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வந்து அன்பே உருவா சாந்தமான ஒரு முகம். நான் ஜாயின் பண்ணும்போது பயந்துனே வந்தேன். ஓகே, ஜாயின் பண்ணும்போது பயந்துனே வந்தேன் ஆஃபீஸ்க்கு. அப்போ பார்த்தோன்னே ஒன்றுமா அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஜாயின் பண்ணும்போது ஓஎம் செக்ஷனில் ஜாயின் பண்ணேன். அப்போ பார்த்தேன் நான் எனக்கு கிடைச்ச ஒரு குரு ராமமூர்த்தி சார். அவங்க தான் அவங்களோட அந்த அன்பு, அந்த சாந்தமான முகம், அதே சமயம் கண்ணாலே வேலை வாங்கிடுவார். அவ்வளோ கண்டிப்பானவர். அவர் நான் கூப்பிட்டதுக்கு வந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். செகண்ட் வந்து திரு எஸ்ஏஓ ராஜு சார். அவங்க வந்து நான் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் தான் நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கிளர்க்கு எக்ஸாம், அது மாதிரி ஆடிட்டர் எக்ஸாம், அந்த மாதிரி அவங்க தான் எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஆடிட்டர் அப்படியெல்லாம் ஆகிட்டேன். தேர்ட் பர்சன் வந்து மிஸ்டர் ஸ்ரீகாந்த் ஏஏஓ. அவங்க தான் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷனுக்காக என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். 4வது, எனக்கு டிராஃப்டெல்லாம் எழுதவே தெரியாது. அதுக்கெல்லாம் காரணம் முரளி தான். அவர் எனக்கு பேர் காப்பி நான் எழுதுகிற அளவுக்கு அவர் வந்து எனக்கு காப்பி பண்ணி தருவார். அதை அப்படியே காப்பி அடிச்சிருவேன், போட்டு கொடுத்துட்டேன் முரளி. ஸோ இப்படி தான் நான் வந்து என் காலத்தை ஓட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் வெல்ஃபேர் செக்ஷன் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. காம்ரேட்ஸ், அடுத்த மாதம் பணிவு பெறக்கூடிய தோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 செக்ஷன் அடுத்த மாதம் காலியாகுது காம்ரேட்ஸ். ஆமாம், கிட்டத்தட்ட கே நீலா மேடம் எஸ்ஏஓ, பி ரவி எஸ்ஏஓ, சிஎன் பாலமுகுந்தன் எஸ்ஏஓ, தோழர் ஐ கலியபெருமாள் ஏஏஓ, எம் ரவி சூப்பர்வைசர், பி பாஸ்கர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், எஸ் லக்ஷ்மி அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், ஜி கமலக்கண்ணன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், டிஎஸ் பட்டாபிராமன் சார் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் மீட்டிங் வந்திருக்கார் சார். அடுத்த தோழர் பி டொமினிக் சேவியர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர். 10 தோழர்கள் அடுத்த மாதம் பணிவு பெறுகிறார்கள். ஸோ இந்த பணிவு பெறுகிற தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியின் சார்பாக ஹாப்பியான ஒரு ஹெல்த்தியான ஒரு பீஸ்ஃபுல்லான ரிட்டையர்மெண்ட் லைஃப் அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ காம்ரேட்ஸ். MCAA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். MCAA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். எம்ப்ளாயிஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். தேங்க்யூ காம்ரேட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. பின்னாடி நம்ம அங்கே போட்டுருவோம். அப்படியே பாதி Yes.